எவ்வளோ பேர் நம்ம ஒன்றா இருக்குன்றதை பொறுத்து நம்மளோட வளர்ச்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வந்து கோல்டன் பால். அது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கொடுக்கும், 2-4 கொடுக்கும். கொஞ்சம் தப்பு பண்ணோம் அப்படின்னா சறுக்கிவிடும், அதாவது 5 ரன் மைனஸ். இந்த கான்செப்ட் இருக்கு. 10-5 ஆகிடுவோம். ஓகே, லஞ்ச் ஹவர்ஸ். சேஃபான ஒரு பால், அருமையான ஒரு டெலிவரி. ஸோ பேக் டு பேக் சிங்கிள்ஸ். அதாவது இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். விமல் தான் இப்போ சிங்கிள் ஆட்டு போனது. த ஒன்லி கேப்டன் ஹூ வாண்ட் டு பிளே வித் பேட் ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல. முதல் முறையாக டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ண போறோம்னு சொன்ன கேப்டன் வந்து விமல் தான். ஆஸ்திரேலியா கேப்டன் மாதிரி. எஸ், ரிக்கி பாண்டிங். என்னோட நிறைய ஃபேவரட் கேப்டன்ஸ்லாம் இருக்காங்க. கரெக்ட். எனக்கு வந்து ஃபேவரட்டான கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிக்கி பாண்டிங் தான். இது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது பேட் ஃபர்ஸ்டா? ஸோ என்ன அப்படின்னா, போலிங் பண்ணால் மட்டும் தான் ஜெயிப்போமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளோட பிளானு, நம்மளோட டீம்மேட்ஸ் என்ன உள்ள இருக்காங்க, நம்ம எதில் ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரி கேம் பிளான்ஸ் தான். ஸோ சூப்பரான ஒரு ஷாட் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கு. ஸோ இதுவரையும் மேட்ச் நடந்த எல்லா மேட்சுமே சேசிங் வின்னு அப்படின்னா நம்ம சேசிங் எடுக்க போகிறோம். பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் தோற்றுருவோம், அது ஒரு பேட் ஆப்ஷன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த விஷயத்தான் நான் விமல் கிட்ட பார்க்குறேன். நான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, பவுலர்ஸ் மேலே ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்காரோ. எஸ், அப்வியஸ்லி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பேட்டிங் பண்ணும்போது 10 பேர் வந்துருவாங்க. பட் போலிங் போடும்போது வந்து 10 பேர் கிடையாது, 4 பேர் இல்லை 5 பேர் அதிகபட்சம். கரெக்ட். ஸோ அந்த விஷயம் தான் இங்கே வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இடத்துல செகண்ட் ஹாஃபில் ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் யூனிட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ தைரியமாக வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிடலாம். அதுதான். ஸோ நல்ல ஷாட்டு. ஆனால் ஃபீல்டர்ஸ் அங்கே இருந்தாங்க. விக்கெட்ஸ். சாண்டிக் வைஸ் கேப்டன். எத்தனை வயசு? ஒரு 26 இருக்கலாம். எனக்கும் அப்படிதான் இருந்தது. 21, 22, 23, 24 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இருந்தது. 30 தாண்டோடனே 3 வருஷம் எப்படி வேகமாக போச்சுன்னு தெரியல. வேகமாக போயிடுச்சு. யாராவது என் அண்ணான்னு கூப்பிடுறீங்கன்னா என் வயசு 33 தான். என்னோட பெரியவங்க தான் தயவு செஞ்சு என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. நிறைய பேர் அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது. அம்மாண்ணா. So very good first over from Vinod. நல்ல ஒரு ஸ்டார்ட், பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு டீமுக்கு. அதே போல் வினோத் வந்து ரொம்ப பொறுமையான கேப்டன்னா கூட நான் கிடையாது. கட்டாயமாக தப்பு பண்ணால் பட்டுன்னு சாட்டையை வச்சு சாத்திடுவாப்புல. ஐயோ, டீமில் டிசிப்ளின்ஸை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. தண்டிக்கப்படணுங்க ஒரு சில தப்புலாம் வார்த்தைகளால். இல்லை பச்சை மட்டை கூட ஓகே தான். இல்லை என்கரேஜ் பண்ணும் போது அக்செப்ட் பண்ணுறாங்களே, திட்டுறப்ப வாங்கிக்கணுங்க யாராக இருந்தாலும் சரி. குட் ஷாட் அண்ட் இது டிஸ்டன்ஸ் கிளியரான சிக்னல் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 சிக்னல் கொடுத்துட்டாங்க. பிரதர் அங்கே நீங்கள் கவுண்டி விளையாடிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் வேணாம், கோச்சிக்காதீங்க, நிப்பாட்டிக்குங்க. ஏன்னா அந்த பக்கம் பால் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீல்டர் சார் அங்கே தான் நின்றுருக்காரு, அவர் நின்றுருக்காரு பாருங்க, கொஞ்சம் நகர்ந்துருங்க ப்ரோ. ஓகே, டன். மனசுல நினைக்கிறதுலாம் செஞ்சிடறாங்கப்பா இவங்க. ஃபால்கன்ஸ் லைட்டா பசிக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து இறங்கிறாங்க. ஃபால்கன் சிசி அணியை சார்ந்த அனைத்து வீரர்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் அடிக்கிறோம்ப்பா.
அருமையான ஒரு டெலிவரி, சூப்பரான ஒரு டெலிவரி பாலோகிலேருந்து. வந்தாதான் Two overs, 21, loss of 1 wicket. Catch is the call. Or when? Oh, classic punch. Classic punch. It's a big shot from David. A Spartan. A shot again, even bigger. A bigger hit than a previous one. போன ஷாட்டோட இந்த ஷாட் இன்னும் பெருசு. நல்ல டைமிங், எலிவேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. கரெக்டான ஒரு பவர் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. It's a great again. White signal. Thank you. It's a good strike. A very good strike. So maximum again. He is just unstoppable. ஸ்ட்ரைட்ல வந்து விளையாட தெரிஞ்சவங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரலும் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு இண்டோர் கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட இந்த கிரவுண்டை வந்து ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் மட்டும் தான் 6 வந்து ஈஸியான நம்பர்ஸாக வருது.
நல்ல ஒரு ஷாட், எல்லா எலிவேஷனும் இருக்குது, மரத்து மேலே போனதால வந்து சேஃபு. இப்போ லேண்ட் ஆனதும் கரெக்டாக போய் லேண்ட் ஆகிருக்கு. ஒன் மோர் மேக்ஸிமம். டேவிட் எத்தனை பாலுக்கு எத்தனை சிக்ஸ் அடிச்சாரு ஒரு மோரில்? ரொம்ப சந்தோஷம் தெரியுது. நம்ம ஏதோ டேட்டா மிஸ் பண்ணிட்டோமா? இந்த ஓவரில் மட்டும் 1 2 3 4 5 மேக்ஸிமம் வந்து 32 ரன் இந்த ஓவரில் மட்டும். 32 31 ரன் பிரபா ஆடும்போது நல்லா கை தட்டினீங்க. டேவிட் வந்து 32 ரன் ஆடிருக்காரு. கை தட்டலாமே. ஸ்கோர் அப்டேட்டும் பண்ணிடலாம். இப்பதான் க்ளோஸ் ஆகி வருது. 3 ஓவருக்கு 53 ரன். டீம் 50 அடிச்சிருக்கிறாங்கப்பா. 3க்கு 53. வினோ ப்ரோ பிரேக் இல்லை, ஆனா கொஞ்சம் வேகமா முடிச்சுக்குங்க. Wow, so one of the best hit of the day. சூப்பரான ஒரு ஷாட். இது கவர்ஸ்ல ஆடு போகும்போது ஒரு மாதிரி கவர்ச்சியா இருக்கும் பார்க்கறதுக்கு. கிளாசிக் அண்ட் செக்ஸி கவர்ஸ். இந்த கவர்ஸ் இதை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமான ஒன்று. குட் ஷாட் அகைன். அதுல ஜாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளேயர், அவர் கூட கவர்ஸ்ல நல்லா ஆடுவாப்ல. உண்மையாகவே ஜாண்டி கவர்ஸில் நானுமே இன்ட்ரெஸ்டடாக விளையாடுவேன். கவர்ஸில் விளையாடும் போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இருக்கிறதுலே வந்து ஒரு பெட்டரான பிளேஸ் டு ஃபைண்ட் நம்பர்ஸ் 4 and 6 வந்து கவர்ஸில் கிடச்சாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். The off shot, one and try, good shot from the fielders. ஸோ இந்த பேர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாங்க. 100 ரன் அப்படின்றத வந்து ரெகுலராகவே மாற்றிட்டாங்க. போன மேட்சை பார்த்ததுக்கப்புறம் இந்த மேட்சுமே வந்து ஒரு 70 to 80 அப்படின்ற ஒரு கேரண்டி. ரன்அவுட்கான ஒரு முயற்சி. ஓகே, டேவிட்டை பற்றி பேசுவோமா? நத்திங் ராங் வித் அட்டெம்ப்ட்ஸ். இஸ் 4 overs completed, end of 4, 61 loss of 2, 61 loss of 4 wickets. சொல்லுங்க ஜானி. டேவிட் அந்த கேமை, அந்த மொமெண்டமை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கேம். அதே போல் டேவிட் வந்து இந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், டேவிட் வந்து விளையாடும் போது இப்போ விக்கெட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிட்டில் விளையாடுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மிடில் ஆஃப் தி பேட்டில் கரெக்டாக 61 ப்ரோ.
ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் அவர்கிட்ட டிரைவ் இருக்கும், பஞ்ச் இருக்கும், நல்ல ஒரு ஹிட்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் அப்படியே எல்லாம் கலந்த கலவை டேவிட். ஆமாம், அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ 2025 நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2025 ஒரு சிறந்த 3 வீரர்கள், ஒரு யங்ஸ்டர்ஸ் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி விளையாடினாங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? 2025 அருமையான ஸ்ட்ரைக், அன்டாப்பபிள், இஸ் ஜஸ்ட் அன்டாப்பபிள். கண்ணா எஸ், லாஸ்ட் இயர் வந்து 2025 வந்து கண்ணாவுக்கு சிறப்பான வருஷம். நான் என்னோட லிஸ்ட்டில் வச்சுருந்தேன், நீங்கள் என்ன கேட்டிருந்தா அதை பதில் சொல்லியிருப்பேன் கட்டாயமாக. கண்ணா நீங்களே சொல்கிறீங்களேன், ஒரு ஆள் நான் சொல்லிட்டேன். ஓ, சூப்பரான கேட்ச், அருமையான கேட்ச். இந்த டேவோட ஒரு பெஸ்ட் கேட்சாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்தது அப்படி வேணா அது மாற்றி வேணா லிஸ்ட் 1, 2, 3 போட்டுக்கலாம். அந்த விதத்தில் சூப்பரான கேட்சஸ். வெரி குட் கேட்ச். லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாவுக்குமே ஒரு நல்ல வருஷம் தான். வருஷம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் டாப் 3லாம் நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க லிஸ்டஸில். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் லைக் சஞ்சய் லெஃப்ட் ஹேமர் இருக்காருங்களா, அவருமே கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மணி லிஸ்டர்ஸ் இன்னும் பெருசு. ஸோ அவங்களாம் வந்து கட்டாயமாக ஃபியூச்சர் ரூல் பண்ணுவாங்க. டென்னிஸ் பால் கிரிக்கெட்டை கட்டாயமாக ரூல் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தது வந்து அட்டுல், ஏசிசி அட்டுல், அந்த தம்பி நல்லா சூப்பராக விளாடு. அவங்க கூட இன்னொரு தம்பி ஒரு விளாட்றாரு, அவுட் நல்லா விளாட்னாரு. சாமி ஒரு சைடில் ஒரு சின்ன பசங்களை வச்சு அது ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏசிசி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமும் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா வரும். லைக் டீம்ஸ் அப்படின்றது சீரியல் மாதிரி தான், அது வந்து முடிவே இல்லாதது. யாராவது வந்துட்டே இருப்பாங்க. ஒயிட் சிக்னல். எனக்கு வந்து எல்லா கிரவுண்டில் இருக்க சீனியர் பிளேயர்ஸ் கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. வேர் இஸ் தி பால்? எங்கேயோ போறீங்க, ஒரு செம்ம ஸ்மாஷ், இது அருமையான ஸ்மாஷ், 6 ரன்கள். ஸோ நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து வெளியில் சொல்லணும். என்ன அப்படின்னா, இவ்வளோ டீம் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து டோர்னமெண்ட்ஸ் வந்து ஒரு 50,000 30,000 இந்த மாதிரிலாம் இருக்குது, நடக்குது எல்லாத்துலேயுமே. பட் சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ராவல் பண்ணி விளையாடுறது கம்மியாக இருக்குது. குட் ஷாட். ஸோ நிறைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கிரவுண்ட்ஸ்லேயே விளையாடி முடிச்சுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்னென்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த கிரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு விளையாடணும், ஜெயிச்சோம், இங்கே இருக்கிற ஒரு 3 டீம் 4 டீம் தான் நம்மளோட ஆப்பனண்ட்டு. ஸோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அப்படியே முடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஒரு டோர்னமெண்ட்டை விளையாடும் போது தான் நம்ம வெளியில் தெரிய முடியும், புது அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். அதனால் வெளியில் ட்ராவல் பண்ணி என்ட்ரி கொடுத்து விளையாடணும். ஸோ ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி 5 overs கம்ப்ளீட்டட். 5 பால் தான் போட்டுருக்காங்களா? ஓகே. 4.5 overs இந்த ஓவரோட கடைசி பால். ஸோ அந்த சீனியர் பிளேயர்கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தாலும் எல்லா கிரவுண்ட்லேயும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கிரவுண்டில் இருக்க சின்ன பசங்களையோ இல்லை அவங்க கூட விளாட்ன ஒருத்தவங்களையோ வெளியே தெரியாமல் இருந்திருப்பாங்க. மேபி நல்லா விளாட்ற ஒரு பசங்க, அவங்க எல்லாரையும் வெளியே
அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த சீனியர் பிளேயர்ஸ் எடுத்து அவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வெளியே போயிட்டு விளாட்னா நல்லாயிருக்கும். 90 ball, very well bowled. So dot ball to end the over. அதே போல் ஈபா வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் கான்ட்ரவர்சியல் டாக் நிறைய போச்சு, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் வந்து 5 overs 75 லாஸ் ஆஃப் 3 wickets. ஸோ அவருமே போன வருஷத்தில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வெளியிலலாம் போய் விளையாடி இருக்காங்க. அதே போல் திருவேற்காட்டில் சிவா அவருமே கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி போன வருஷம் மேஜிக் மேன். ஆப்வியஸ்லி நிறைய லிஸ்டர்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக அதே சேம் நேம் தான் சொல்லுவோம். லைக் சஞ்சய், முரளி, சஞ்சினா, அப்புறம் அந்த டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் புதுசாக யார் வராங்க அப்படின்றது தான் இங்கே டாக். புதுசாக வரணும் அப்படின்றதும் டாக் மாற்றலாம். எஸ், அதோட மாற்றலான்ற கூட அவங்களோட நல்லா பண்ண தானே அவங்கள பேசுவாங்க. எஸ், கட்டாயமாக அது ஒரு ரேஸு. ஆமாம், ஸோ எல்லாருக்குமே வந்து என்னன்னா நம்ம தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அது தப்பு இல்லை, ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஸோ அந்த ரேஸில் நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோம், கரெக்டாக ஓடுறோன்றது மேட்டர். ஸோ அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், டெடிகேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். ஒரு அருமையான டெலிவரி ஃப்ரம் தி bowler. ஒரு நல்ல கட்டர் போலருங்க. லெக் கட்டு, ஆஃப் கட்டு, குயிக்கரு மூணுமே போடுவார். அவரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நானுமே. ஒரு நல்ல அடிங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு அந்த பால். அருமையான ஒரு அடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இந்த கவுண்டர் தாங்க மிஸ் இவ்வளோ நேரமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்கான் பால். ஈராமணி அவர்களை விழா குழுவினர் சார்பாக வரவேற்கிறோம். இன்னும் நிறைய கவுண்டர் எதிர்பார்க்கிறோம். அகைன் ஒரு வெட்டு 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 ஒரு நல்ல வெட்டு. பேனருக்கு பின்னாடி போயிடுச்சு. 6. பேட்ஸ்மேன் நேம் என்னதுப்பா? ஜெய் பிரசாத் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடுறதுக்கு வந்துருங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. ஜெய் பிரகாஷா பிரசாத் மறுபடியும் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ண டீம்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட். கொடி கொடியேத்து கொடியேத்து மாத்திக்கலாமா. ஸோ செகண்ட் ரவுண்ட் நடக்கக்கூடிய எல்லா மேட்சுமே வந்து 5 overs. ஒரு பவுலர் தான் 2 overs போட முடியும். 4 bowlers யூஸ் பண்ணோம் 5 overs. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோ சேஞ்சஸ். ஒரு நல்ல அடிங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். வாவ், டீம் ஸ்கோர் இஸ் 100 at the end of 6 overs. 100. DZ 11. ஆக்சுவலாக அந்த கேப்டனோட அந்த தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம். நேற்று எல்லாருமே வந்து பவுலிங் தான் போட்டாங்க டாஸ் வின் பண்ணி. ஒரு மட்டும் தான் பேட்டிங் எடுத்திருக்காரு. அவரோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. இந்த ஒரு டிசிஷன்லேயே தெரிஞ்சிருச்சு அவர் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஒரு டிசிஷனில் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து தெரியுது.
மேபி எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில சமயத்தில் வாழ்க்கையிலும் சரி கிரிக்கெட்லையும் சரி நம்ம ஒரு கஷ்டமான ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எது எடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களால மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு பண்ண முடியும். ஸோ இன்னொரு நீங்கள் அப்படிங்களா, இது இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறாங்க. டிடிஎஸ்மே சரி, எப்பவுமே சரி, நான் அவங்களுக்கு போய் விளாட்னாலுமே சரி, அவங்க எங்கே விளாட்னாலுமே சரி, டாஸ் வின் பண்ணால் அவங்க பேட்டிங் தான் எடுப்பாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான். நான் மேபி நீங்கள் ஆடும் போது நான் இல்லாமல் இருந்திருக்கலாம்ண்ணா. டிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல டீம். ஓன் டீமாக ஒரு 1 year 2 year முன்னாடி ஒரு ஓன் டீமை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னா அது டிடிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு டீமை கட்டுக்கோப்பாக ஃபுல்லாக ஓன் டீமாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆக்சுவலாக இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஷைன் ஆனவொன்னே வெளியே போய் ஆட ஆரம்பித்து ஓன் டீம்ஸ்லாம் மறந்துடுறாங்க. அது பண்ணாதீங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த லெவலுக்கு போனாலும் சரி, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது மறக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், எனக்கு என் டீமை நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் செல்வா ஃப்ரெண்ட்ஸ் தான். அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். நான் வெளியே போனாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஆடிட்டு வா, சரி பரவாயில்ல அங்கே ஆடு. இது வரைக்கும் நான் விளாட்ன ஒரு 2-3 பேட்டை எனக்கு எங்கள் பசங்க கொடுத்தது தான். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இதனால தான் என் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நட்பு பெருசாக பார்க்கப்படுறது, கிரிக்கெட் காசு அதெல்லாம் தவிர்த்து நட்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் சிடுவாங்க டீமு, சம்டைம்ஸ் நானே கலாய்ப்பேன் சிடு சிசின்ட்டு. அதுவுமே ஒரு ஃபன்னு தான். இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பா எல்லா வருஷமும் நடக்கும் அப்படின்றது நாங்கள் கேரண்டி. ஆனால் அந்த எல்லா வருஷமும் எல்லா டீமுக்கும் என்ட்ரி கொடுக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த வருஷமும் 24 ஆகிட்டோம். லாஸ்ட் டைம் கொடுத்த நிறைய டீமுக்கு இந்த வருஷம் கொடுக்கல. மேபி இந்த வருஷம் கொடுத்த நிறைய டீமுக்கு நெக்ஸ்ட் இயர் கிடைக்குமான்றது தெரியல. ஸோ வின்னர் ரன்னர்ஸ் அவங்களுக்கு இந்த இயரே என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எல்லா ஏரியாவில் இருந்தும் ஒரு டீம் அவங்க கொடுத்துருக்கோம். பூந்தமல்லியிலேருந்து இந்த சைடு செம்மஞ்சேரி வரைக்கும் எல்லா கிரவுண்ட்லேருந்தும் ஒரு டீமை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எல்லோரும் வரணும், எங்கள் கிரவுண்டில் பார்க்கணும் அப்படின்றது எங்களோட பெரிய ஒரு லட்சியமாக இருக்குது. இது வரைக்கும் வந்தவங்க, விளையாடினவங்க, விளையாடிட்டு இருக்கவங்க, விளையாட போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 101 ரன் சேஸ்ல ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல டெலிவரிங்க சாண்டி கிட்ட இருந்து. சங்கர் அண்ட் சுக்கா. நல்ல ஒரு அடி. சுக்கான்ற பேர் கேட்டவுடனே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் கிரவுண்ட்லேயும் சுக்கான்னு ஒரு அண்ணா இருந்தார். அவரும் ஒரு நல்ல பிளேயருங்க R6ல்.
எவ்வளவு நேரம் தான் இந்த அடிப்ப சிக்கன் பீஸ் இருந்து அவர் நல்ல டெலிவரிங்க மறுபடியும். சாப்பிடு சாப்பிடு. ஸோ கிரிக்கெட் விளையாடுறதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கும்போதும் சரி இல்லாதப்பவும் சரி இப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா விளாட்னாரு அப்படின்ற ஒன்று வந்து எல்லாராலையும் பேசப்படும். எல்லா மனுஷங்களும் சாதனை பண்ணுறாங்களான்றது தெரில. ஆனால் நம்ம இல்லைனாலும் நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒரு 10 பேர் பேசுகிறாங்களா நல்ல விதமாக, அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அகைன் ஒரு நல்ல டெலிவரி, ஸ்விங் அண்ட் மிஸ். லெகம்பர் அந்த ஆஃப் ஸ்டெம்பை கொஞ்சம் அடிச்சு விட்றீங்களா? Over. At the end of an over, team score is ஏய் ஸ்கோர் எத்தனைடா? ஸ்கோர் எத்தனை? 4 ரன் போட்டிருக்காங்க சாண்டி. bowler name என்ன ப்ரோ? bowler name என்னது? நான் ஸ்டன் ஆகி நின்னுக்கிறா போல ஆப் சைடு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஏய் ஏய் எங்க போற? நல்ல பாலுங்க, நல்ல ஒரு தடுப்பு, ஒரு ரன் மட்டுமே. கோலி ஸ்ட்ரைக்கில் சுக்கான்னு நினைக்கிறேன். சுக்கா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், குஸ்கா சாரி பிரியாணி. ஓ மூட்டுக்கிட்டு வலிக்கு போறியா உங்களுக்கு? ஒரு நல்ல டான், நல்ல பால். ஒரு நல்ல அடி, மரத்தில் பட்ட உள்ள வந்தா 2 இல்லை 6. மரத்தில் பட்டாம உள்ள போச்சுன்னா 6. ஒரு நல்ல 6ங்க. சுக்கா அடிச்சாரு ஒரு 6 பக்கா. ப்ரோ அந்த சைடு உட்கார ப்ரோ, அந்த சைடு விளையாடாதீங்க ப்ரோ. டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஃபீல்டர்ஸ்க்கு. சடனாக ஒரு பால் வரும், மேலே படும். ஒரு நல்ல ஒரு அடி. ப்ரோ அங்க விளையாடாதீங்க ப்ரோ. மேட்ச் ஆடாதப்ப விளையாண்டீங்கன்னா பரவாயில்ல, உங்களை யாருக்காக போறது இல்லை. நல்லா அடிங்க. எங்க அருமையான போற 6. வந்துருச்சு, கவுண்டர் வந்துருச்சு. மேல பாரு 6. At the end of 2 overs, team score is 19.
ப்ரோ டிசெட் லெவன்ஸ் ப்ரோ மேட்ச் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஓவர் போட்ட ஒரு பேர் என்னது? யோகி. அவர் போட்டோ சாட்ல இருக்காரா? இல்லைன்னா எப்படி ப்ரோ ஆட விடுவீங்க? யாருக்கிட்ட சொன்னீங்க? ஆர்கனைசர் யாருக்கிட்ட சொன்னீங்க? எங்கடா? மாத்தக்கூடாது ப்ரோ ஆக்சுவலா. என்ன ஆச்சுன்னா ப்ரோ அந்த ஓவர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துடும் ப்ரோ. மறுபடியும் வேற என்ன ப்ரோ பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன். இல்ல டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல ப்ரோ எங்கேயுமே இல்ல.
பேசுறோம். போட்டோ சார்ட்ல இல்லாத ஒரு பிளேயரு உள்ள விளையாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -10. ஏன்னா நாங்கள் ஸ்கோர்ஸை தவிர்த்து மீது எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்றதுனால தான் இந்த ரூல்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். போட்டோ சார்ட்ல இருக்க பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடணும். புதுசாக ஏதாவது பிளேயர் விளையாடினாங்கன்னா -10. நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அம்பையர்ஸ் உள்ள வரும்போதே தெளிவாக கேட்டுருங்க கேப்டன் கிட்ட இந்த விஷயம் இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அதே போல் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு விளையாட வேண்டிய டீம் வேற எங்கேயும் வெளியில் போயிடாதீங்க. இன்னும் 6 மேட்ச் வந்து முழுசாக பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக எங்கேயே இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். அம்பையர் டிசிஷன்ஸ் என்னன்றதை அப்டேட் பண்ணுங்க. அவங்கள அங்கேயே சாப்பிட சொல்லுவா. சஞ்சய் அண்ட் சந்தோஷ் இங்க ஸ்டேஜ் கிட்ட வர மாதிரி கேட்குறோம். சஞ்சய் அண்ட் சந்தோஷ் அங்கேயே உட்காந்துக்கிறீங்களா? இருக்கான். அவங்களுக்குடா சஞ்சய் அண்ட் சந்தோஷ் இந்த காதல் தேசம் படத்தில் வர அப்பாசன் திலீப் மாதிரி இருக்காங்க. 2 பேரும் வாங்கினா தனியாக வாங்கினு இந்த மரத்துக்கு வாங்கி காற்று வாங்கினு இருக்காங்க. அதான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஸ்கூல் டைம்ல பயங்கரமா அந்த பாட்டை கேட்டு உருவோம். ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுறோம். நம்ம திட்டுவாங்க. 3 ஓவருக்கு 24 1 விக்கெட். அந்த ஓவர் அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போதைக்கு கரெக்டான அப்டேட் கொடுத்துரும். 3 ஓவர் 24 வந்திருக்கு. அந்த 1 ஓவர் போட வேண்டியது இருக்குது வந்து பவுல் பண்ணுவாங்க டீம். ஆஹா, இது பர்ஃபெக்ட்டான ஒரு டெலிவரி. லேண்டட் ஸ்ட்ரைட் டு தி ஸ்டெம்ப்ஸ். விக்கெட். அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வாங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து 4 ஓவர் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஆனால் அது நல்லா இருக்காது. பசங்க விளையாட்டோம், டீம் விளையாட்டோன்ற ஒரு பேராசை. அதனால தான் 5 ஓவர். தயவு செஞ்சு கேப்டன்ஸ் அடுத்த மேட்ச் டாஸ் போடுறதுக்கு வந்துருங்க. அப்படின்னா 4 ஓவர்ஸ் தான் பண்ண முடியும். 4 ஓவர்ஸ் கேமாக தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் போட்டு சீக்கிரமாக வந்துருங்க.
எதிர்த்து விளையாடக்கூடிய அணிகள் கரெக்டாக வந்துருங்க. அப்படி இல்லைன்னா வந்து வாக் ஓவர் அப்படின்ற முறையில் இந்த டோர்னமெண்ட்ல இருந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆப்பனண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே டாஸ் போட வேண்டியது இருக்கு. ஒரு டீம் ரிப்போர்ட் பண்ணியாச்சு, ஒரு டீம் வந்து இன்னும் வரல. லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படும் சொல்றாங்க. லேட்டா வந்தீங்கன்னா வாக் ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேகமா வந்துருங்க. டீம் ஸ்கோர் 29. 4 overs 29 வந்திருக்கு. இன்னும் 3 ஓவர் bowling பண்ணணும். So one more wicket. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா ஒரு மாதிரி கேடுகிறோம். The swing and miss. So back to back wickets. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வர மாதிரி கேட்டுக்கிறோம்.
overs 30, loss of 4 wickets. இன்னும் 2 overs bowling பண்ண வேண்டியிருக்கு. So நல்ல ஒரு எனர்ஜி. Score 39. 39. White signal, thank you. The score. டாஸ் போறதுக்கு கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. கரெக்டா 5 மினிட்ஸ்ல இங்க ரீச் பண்ணணும். 5 மினிட்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம். அடுத்து டாஸ் போட வேண்டிய டீம் வந்து இங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா நகர்ல ஏய் பைக் குடுத்துறேன். வெயிட்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஏய் பைக்னா பைனா. ஓகே டன். அடுத்த மேட்சுக்கான டாஸ் வந்து வித்தின் 5 மினிட்ஸ்ல இங்க கட்டாயமா போடப்படும். அப்படி போடல, கேப்டன்ஸ் வரல, ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா வாக் ஓவர். நாங்க இதை வந்து அலௌன்ஸ் பண்றோம். ஓகே, நன்றி. நீங்க வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இந்த மேட்ச், அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் நடக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெண்டாவது மேட்ச் கேப்டன்ஸ் அண்ட் டீம் மேட்ச் ரெடியா இருங்க. நான் தேர்ட் மேட்ச் கொஞ்சம் ரெடியா இருங்கண்ணா. செகண்ட் Bro, second match.
R611 வர்சஸ் DTS ரெடியா இருங்க, அவ்வளவுதான். வாக் ஓவர் அலௌன்ஸ் பண்ண உடனே DTS கேப்டன் R6 கேப்டன் ரெடியா எங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. 5 மினிட்ஸ் டைம் சொல்லியிருக்கோம். அந்த 5 மினிட்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா வாக் ஓவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்க லைவ்ல பண்றோம். 13:45 அதாவது 1:45 ரயில்வே டைம் படி 1:50க்கு ரிப்போர்ட் பண்ணல, டாஸ் போடல அப்படின்னா செகண்ட் மேட்சுக்கான டாஸ் வந்து இன்ஸ்டன்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும். தேங்க்யூ. ஓகே, ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க டீம் DZ11. வெல் பிளேட் காய்ஸ். அதே போல சின்ன கான்ட்ரவர்சியல் இருந்தது. அது 2 டீம் கேப்டன்ஸும் ஒத்துக்கினதுக்கு. அதே போல அப்பீல் பண்ணதை நாங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கல.